நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவேங்க. துர்கா மாதாம்மா கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு போனப்போ ஃபஸ்ட்டு போனப்போ இந்த மாரி அமைப்பில இருந்தது. பாருங்க, மேலே ஒரு கோவில் இருக்கும். கீழே பாறைக்கு கீழே போனோம்னா, அடுத்து ஒரு கோவில் இருக்கும். இந்த மாரி தான் இந்த கோவிலுடைய அமைப்பு. இந்த கோவிலுக்கு நல்லா இருக்குங்க போயிட்டு வர்றது. இப்போ பாருங்க, செகண்டா அவங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம், இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஷெட்டு போட்டு கீழே வந்து நல்லா சிமெண்ட்டு தரை கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து நம்ம உட்கார்ந்து சாமியை வந்து ஆன்மீகமாக உட்காந்து சாமி கும்பிடுறதுக்கும் வந்து உட்கார்றதுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளேஸு. இங்கே பாருங்கள், இவர் வந்து வெள்ளையாக இருக்காங்க. இவர் வந்து கருப்பு சாமியாக கொடுத்துருக்குறாங்க வெளியில். இங்கே தேங்காய் உடைக்கிற இடம், அப்புறம் ஜனங்க எல்லோரும் உட்காரதுக்கு இப்படி இடம். அப்புறம் உள்ளே போனோம்னா துர்காம்மா இருக்காங்க. அவங்களும் வெள்ளை கலரில் ஒரு சிலையும் கருப்பு கலர் ஒரு சிலையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு சரியாக தெரியல. வெளியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நந்தி இருப்பார் இல்லையா, சிவன் சாமிக்கு வெளியில். இங்கே வந்து சிங்கம் இருந்தாங்க. இதுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நார்த் சைடில் இந்த மாதிரி கோவில், இது என்ன சாமி, இதை பற்றி தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே கிரானைட் கல் தாங்க. சிங்கம் கூட அழகாக இருந்தது. இங்கே போனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமியும் கூட. ஜெய் துர்காம்மா தேவியை போற்றி.